There is no other name greater than the name of Jesus. Amen. ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்துக்கு மேலாக வேற நாமம் இல்ல. ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்துக்கு அதிகாரம் நிறைந்த ஒரு நாமம், அவருடைய நாமத்துக்கு மேலாக வேற நாமம் இல்ல. அவன் தேவனுடைய வார்த்தையில திட்டவட்டமாக போட்டுக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொரு கால்களும் முடங்கிடுமா, ஒவ்வொரு நாவுகளும் தேவனுடைய பேருக்கு என்ன ஆகும்யா? சொல்லுங்க பாப்பா. Every tongue will confess that Jesus Christ is Lord. Amen. Amen. அவர்தான் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார். ஆரம்பமும் முடிவும் அவர்தான்யா. Amen. நம்மளுடைய விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் நம்மளுடைய விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக தான் இருக்கிறார். Amen. Hallelujah. Yes or no, Ezekiel? Yes or no? Yes. Amava Elia. To God be the glory. Amen, church. Amen, church. There's no other name that is greater than the name of Jesus. Amen. அவர் ராஜாதி ராஜனாக இருக்கிறார். அவர் என்றென்றுக்குமே நிலைத்து இருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய ஜீவ அப்பமாக இருக்கிறார். அவர் வழி சத்தியமும் ஜீவனாக இருக்கிறார். Amen. Hallelujah. Yes or no, church? பாருங்க, இந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் அப்படியாக என் உள்ளத்துல அப்படியாக அவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறாரு. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க ஆம் பாஸ்டர், yes I agree with you that Jesus Christ is my Lord? நீங்க எத்தனை பேர் கரத்தை உயர்த்த முடியும்? எல்லாரும் வாரம் நல்லா ஆமென் உற்சாகமா சந்தோஷமா சிரிப்பீங்க. இன்னைக்கு எல்லாரும் அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க. ரைட்? பலமா ஆமென் சொல்லுங்க ஐயா. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, Jesus Christ is the Lord of my family. Jesus Christ is the Lord of my children. Amen. Jesus Christ is the Lord of my life. எத்தனை பேர் இங்க சொல்றீங்க ஐயா? ஆமென். நீங்க இன்னைக்கு சொல்ற வேளையில நான் சொல்றேன் ஐயா, நல்ல கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை என் உள்ளத்துல வைத்துக் கொண்டு இருக்கிறார். மலாக்கி புத்தகத்துல 4வது அதிகாரம் 2வது வசனத்துல அவருடைய நாமத்தின் மேல் பயந்து இருக்கிற மேல அவர் என்ன செய்வாரா? நீதியின் சூரியன் உதைப்பாரா. ஆமென். அவர் நாமத்தின் மேல் யாரு? அவர் நாமத்தின் மேல் அலட்சியமாக எடுத்துக்கிறவங்க இல்ல. அவங்க நாமத்தை சொல்லி தேவ பயம் இல்லாம சொந்த இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க இல்ல. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஆனா அவர் நாமத்தின் மேல் பயந்து இருக்கிறவர்களே, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பார். அவரோட சட்டைகளின் கீழே என்ன இருக்குமா? அவர் சட்டைகளின் கீழே என்ன இருக்கும் ஐயா? அவர் சட்டைகளின் கீழே இன்னைக்கு ஆரோக்கியம் இருக்குன்னு தேவன் சொல்லுகிறார். Amen. Amen. In Jesus name. Yes or no, church? Yes or no, church? Amen. Hallelujah. அது மாற்றமில்லை. ஆண்டவருடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, நீங்க வெளியே புறப்பட்டு போய் நீங்க கொழுந்த கன்றுகளை போல வளருவீர்கள். தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. ஐயா இன்னைக்கு நான் சொல்றேன் ஐயா, நீங்க என்ன ஸ்தானத்துல வந்திருக்கலாம், ஜெபஸ் ஜான், no matter what your situation is today, எந்த நரகத்துல நீங்க வந்து அமர்ந்திருக்கலாம், எந்த தள்ளப்பட்ட சூழ்நிலையில நீங்க வந்து அமர்ந்திருக்கலாம், கலக்கம் அடைந்து நீங்க வந்து உட்கார்ந்திருக்கலாம், மனம் உடைந்து நீங்க வந்து உட்கார்ந்திருக்கலாம், ஏதோ ஒரு குழப்பத்துல நீங்க வந்து அமர்ந்திருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஏதோ ஒரு மன பலனை இழந்து நீங்க வந்து உட்கார்ந்திருக்கலாம், கை வலியில உட்கார்ந்திருக்கலாம். ஆமாவா இல்லையாங்க? நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இன்னைக்கு வந்திருந்தாலும் சரி ஐயா, இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளோட நீதியின் சூரியனாக இருக்கிறார். The sun of righteousness shall rise over you in Jesus name. இன்னைக்கு நீதியின் சூரியன் உங்க மேல் உதிப்பார். உங்களோட பிள்ளைகள் வாழ்க்கை மேல உதிப்பார். உங்களோட குடும்பத்தின் வாழ்க்கை மேல உதிப்பார். அவனோட சட்டைகளின் கீழே என்ன இருக்குது? ஆரோக்கியம் இருக்குது. என்ன அடைக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், தடைப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், முன் செல்லாத மாதிரி ஒரு காரியங்கள் இருக்கலாம், அப்பா வார்த்தை கொடுத்தார் நான் செய்வார் ஐயா. ஆமென்.
இன்னைக்கு அப்பாவோட நீதியின் சூரியன் உங்க மேல உதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா நான் சொல்றேன் ஐயா, இன்னைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான். ஏன் தெரியுமாங்க, நம்ம வாழ்க்கைக்கு மேலாக எல்லாவற்றத்துக்கும் மேலாக நம்மளோட வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றம் என்னோட பொக்கிஷமாக இருக்கிறார். நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? ஆமாவா இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றமே தான் என்னோட மனபலன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றம் தான் என்னோட பொக்கிஷம். ஆண்டவர் நல்லா ஆசீர்வதித்து நம்மளை வைத்திருக்கிறார், நல்லா ஸ்தாபித்து நம்மளை வைத்திருக்கலாம். ஆனா எனக்கு உங்களை பத்தி எல்லாரும் பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஐயா. இதுக்கு மேல நீங்க எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை தான், ஆண்டவர் இயேசுதான் எனக்கு எல்லாமே. நீங்க அப்படித்தானே சொல்றீங்க? ஆமா, உங்ககிட்ட எல்லாம் பேசும்போது அடிக்கடி எல்லாரும் அதுதான் சொல்றீங்க, எனக்கு ஆண்டவர் தான் என்றீங்க. ஆமா, நீங்க அடிக்கடி சொல்றீங்க இயேசுதாமே எனக்கு எல்லாமே. ஆமாவா இல்லையாங்க? இயேசுனோ அப்படிப்பட்ட சொல்றவங்க இன்னைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான் ஐயா. ஆமென், பாக்கியவான். நம்ம தேவனுக்குள் விசுவாசித்து இருக்கும் போது, தேவனை சார்ந்து இருக்கும் போது, தேவனை பிடித்து கொண்டு இருக்கும் போது நீங்களும் நானும் பாக்கியவான் ஐயா. எல்லாவற்றுக்கும் மேலாக, என் வாழ்க்கைக்கு மேலாக, என்னோட அந்தஸ்துக்கு மேலாக, என்னோட சொத்து பத்துக்கு மேலாக நான் என்ன வைத்திருக்கிறனோ, என் வாழ்க்கையில என்ன நிலையில இருக்கிறனோ, என்ன ஸ்தானத்துல இருக்கிறனோ, அப்பயும் நான் பாக்கியவான் தான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என் பங்காக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னோட பலனாக இருக்கிறார், என் நித்திய பலனாக இருக்கிறார், என்றென்றுக்குமே என்னோட பொக்கிஷமாக இருக்கிறார். இந்த உலகத்துக்கு மேலான காரியங்களுக்கு மேலாக என்னோட பொக்கிஷமாக இருக்கிறார். அன்பானவர்களே, அப்போஸ்தலர் புஸ்தகத்துல, உங்க பைபிள்ஸ் நீங்க அப்படியே திருப்பி கொள்ளுங்க. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 17வது அதிகாரம் 28வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, in him. சொல்லுங்க, in him. பாருங்க சரக்கா, கிறிஸ்துவுக்குள்ளேயா இல்ல கிறிஸ்துவுக்கு வெளியேவா? ஆஷா சொல்றாங்க உள்ளன்னு. மிளகா, கிறிஸ்துக்குள்ளேயா கிறிஸ்துவுக்கு வெளியேவா? கிறிஸ்துக்குள்ள. ஆமாவா இல்லையா? கிறிஸ்துக்குள் we move, we live and have our being. தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. என்ன போட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தையில ஜெசிந்தா? நம்ம கிறிஸ்துவுக்குள் நாம் பிழைக்கிறோமா? கிறிஸ்துவுக்கு வெளியில இல்லையா? ஆமென். we move. இன்னைக்கு நவுந்து கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? அங்கேயோ whether you move forward is because of Christ. ஆமாவா இல்லையா? we live is because of Christ. we exist because of Christ. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கயா? Amen church. Yes or no church? ஆமாவா இல்லையாங்க? Yes or no? Today we move, we live and we exist because of Jesus Christ. Hallelujah. Hallelujah church. Hallelujah church. Amen. பாருங்க, இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு அமர்ந்திருக்கிறோம். All from different age group, different walks of life. This place is full, right? ஆமாவா இல்லையா? ஆனா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கதைகள் இருக்கும், ஏதோ ஒரு சாட்சிகள் இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றம் இல்லைன்னா ஐயா நான் எப்பயோ மரித்து போயிருக்கணும். இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நான் எப்பயோ என்னை புதைத்திருப்பார்கள். அதான் என்னோட கதை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே? ஆமாவா இல்லையா? எப்படி மரண படுக்கையில இருந்து தேவன் என்னை எழுப்பி இன்னைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறார் அவரோட கிருபையிலன்னு சொல்லி. அவன் ஆண்டவர் இயேசு இல்லைன்னா என்னோட குடும்பம் இதுல இருந்து தாண்டி நாங்க வந்திருக்க மாட்டோம்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு காலங்கள் கடந்து போயிருக்கோம், ஏதோ ஒரு சூழ்நிலைகள் கடந்து போயிருக்கோம். ஆமாவா, ஏதோ ஒரு நேரங்கள் கடந்து போயிருக்கோம். ஆமாவா மோசஸ்? மதி பிரதர் மதி. எஸ் நோ சர்ச். ஆமாவா இல்லையாங்க? நம்ம சேற்றுல இருந்த காலங்கள் உண்டு. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சேற்றில இருந்து நம்மளை தூக்கி கண்மலையில நிறுத்தின காலங்களும் உண்டு. அவர் அப்படியே விட்டுட்டு போல ஐயா. ஆமாவா இல்லையா எஸ்தர்? ஆமாவா இல்லையா? ஆனா அவர் நம்மளை கண்மலையில நிறுத்தி வைத்தோம். நம்மளை மான்கள், நம்மளோட கால்களை மான்கள் கால்களை போல பலப்படுத்தின நாட்களும் உண்டு. ஆமாவா இல்லையா?
அது மாற்றம் இல்லையா, நம்மளே அஸ்திபாரத்துல நம்ம நிலை நின்று வைத்து எப்படியாக established us. நம்ம வாயில ஒரு புதிய பாடலை வைத்த தேவன் யாவரு? ஆமென். எல்லா காலத்திலும் தேவன் நம்மோட இருந்திருக்கிறார். ஆமென். நம்ம இருள்ல இருக்கும் போதுதான் அவரோட ஆச்சரியமான ஒளிக்கு தேவன் நம்மளை அழைத்து கொண்டு வரும்போதுதான் தேவன் நம்மளோட இருந்திருக்கிறார். ஆமென். பாருங்க, அப்ப நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கை ஒருவரை மாற்றம் தான் வெளிப்படுத்துது. யார வெளிப்படுத்துது நம்மளோட வாழ்க்கை? எல்லாரும் என்ன சொல்றாங்க பாஸ்டர், சீக்கிரமா சொல்லுங்க. அந்த மாதிரி பாக்குறீங்க, சிரிங்க எல்லாரும். சொல்லுவாங்க ஹோல் வீக் வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கீங்க நினைக்கிறேன். சரி சொல்லுங்க ஐயா, நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட எல்லாருடைய வாழ்க்கை யாரை குறிக்குது, யாரை வெளிப்படுத்துது? நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட எல்லா சாட்சிகளும் நம்ம இன்னைக்கு இங்க அமர்ந்திருக்கிறதே யாருனால? சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனாலதான். Eddie Stephen is telling. Amen church. இன்னைக்கு நம்மளோட ஒவ்வொருவரோட வாழ்க்கையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மாற்றம் தான் வெளிப்படுத்துது. உங்களோட ஒவ்வொரு சாட்சியும், உங்களோட ஒவ்வொரு கதைகளும், நம்ம எல்லாருமே our lives is all about Jesus. ஆமென். இன்னைக்கு புதிதாக வந்திருக்கலாம், நீங்க இல்ல ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கலாம், நீங்க அநேகர் இருக்கிறீங்க. ஆமாவா? மேபி உங்களோட வாழ்க்கையின் பயணத்துல நீங்க அப்படியே தனிமையாக நீங்க நடந்து போகிற மாதிரி உங்களுக்கு காணலாம். ஆமாவா இல்லையா? தனியாக பாரம் சுமந்து கொண்டு போய் பயணம் செய்கிற போல உங்களுக்கு இருக்கலாம். ஆமாவா மோகன் அண்ணன்? எஸ் நோ? ஆமாவா இல்லையா சர்ச்? எஸ் நோ சர்ச்? ஆமாவா இல்லையா? சில பேர் இப்படி ஆட்றீங்க தெரியல, இப்படி இல்லாட்டி இப்படி செய்யணும். ஆமாவா இல்லையாங்க? எஸ் நோ சர்ச்? எஸ் நோ? யா ரைட். பட் டுடே ஐ வாண்ட் பாருங்க, நீங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க தானே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என் கர்த்தர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என் கர்த்தர்னு சொல்லி கொண்டு இருந்தீங்க தானே? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து வாக்கு தத்துவமாக தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஐயா, இவ்வளவு நேரம் நம்ம தானே கன்ஃபெஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆண்டவரே நீங்க தான் அப்பா என்னோட வாழ்க்கையில கர்த்தராக இருக்கிறீங்க, நீங்க தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க தேவனாக இருக்கிறீங்க. ஆண்டவரே உங்களோட கர்த்தத்துவம் என்றைக்குமே ஆண்டவரே முடியும் பரியந்தும் நிற்கும் ஆண்டவரே சொல்லி கொண்டு இருக்கிறோம் தானே? இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து வாக்கு தத்தமாக ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல தேவன் உங்களுக்கு வாக்கு தத்தமாக தேவன் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் தேவன் சொல்லுகிறார். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் மறுபடியும் நம்மகிட்ட பேசுகிற தேவனாக இருக்கிறார் ஐயா. ஆமென். மறுபடியும் பேசுங்க. இவ்வளவு நேரம் saying Lord Lord Jesus you are my Lord, but in Isaiah chapter 41 verses 13 the Lord says I am the Lord your God. தேவன் மறுத்துவா உங்களை அஷ்வர் பண்றார் ஐயா. ஆமென். உங்களை தேவன் உறுதிப்படுத்துறாரு. யார் உங்களுக்கு நிக்கிறாங்களோ இல்லையோ, யார் உங்களுக்கு துணை நிக்கிறாங்களோ இல்லையோ ஐயா, நம்மளுடைய அப்பா, பரலோகத்தின் அப்பா, the perfect father today gives you the assurance that I am the Lord your God. அது மாற்றம் தேவன் சொல்லுங்க. உங்களை கரத்தை சரி எல்லாரும் உங்களை யார் யார் சொல்றீங்களோ ஆண்டவரோட என்னோட தேவன் சொல்றவங்க கரத்தை உயர்த்துங்க. யார் ஆண்டவர் இல்லைன்னு சொல்றீங்களோ பக்கத்துல மாஸ்க் இருக்கு. ஓகே, மஸ்ஜித் பக்கத்துல தான் இருக்கு. ஹalleluya. ஓகே, எத்தனை பேர் மறுபடியும் உங்களோட வலது கரத்தை உயர்த்துங்க. எடி ஸ்டீவன் ஓகே, உங்களோட வலது கரத்தை பாருங்க. இப்படி பாருங்க. உங்க முகம் அழகா தான் தெரியுதா? ஆமென். இல்ல இல்ல ஆமாலையா, உங்களோட கரத்தை தேவன் பிடித்திருக்கிறாராம். ஆமென். உங்களோட வலது கரத்தை உங்களோட அப்பா ஐயா நீங்க எவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறீங்க, உடைந்து போய் எந்த நிலையில நீங்க இருக்கிறீங்க, வெளி தோற்றத்துல எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஜம்முன்னு வந்திருக்கோம். என்னது ஜிங்கு ஜிங்குன்னு ஜம்முன்னு எல்லாம் நல்லா சட்டை போட்டு நல்லா உடுத்திட்டு பாஸ்டர் தான் தலை சீவி மறந்துட்டாங்க. இல்ல தலை சீவிட்டா அப்படியே தான். ஆமாவா இல்லையா? எஸ் நோ?
எஸ்னோ வந்திருக்கீங்க. ஆனா உள் தோற்றத்துல உங்களோட இதயத்துல சில கடந்து போகிற காரியங்கள் அது உங்களுக்கு தான் தெரியும். ஆமாவா இல்லையா? அது உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் சம்பந்தப்பட்டது. ஆமாவா இல்லையா? மனிதன்ட்ட எவ்வளவு சொன்னாலும் கொஞ்ச நேரம் தான் கேட்பாங்க, அதுக்கப்புறம் நீங்க தான் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா ஐயா? ஆனா உங்க அப்பா உங்களோட கரத்தை பிடித்திருக்கிறாரு சொல்றாரு ஐயா. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த மெய்யான தேவன் ஐயா அவரு. ஆமென், ஆமென். மரித்தோரை எழுப்பின தேவன் ஐயா. வழி இல்லாத இடத்துல செங்கடல்ல வழியை உண்டாக்கி அந்த இஸ்ரவேல் பிள்ளைகளை வழி நடத்தினவர் ஐயா. 3 நாள் 4 நாள் செத்து போய் நாரி கடந்த லாசருஸை உள்ளுக்கு அப்படியாக உயர்த்தின தேவன் யாவரு. ஆமென் சர்ச். எஸ் ஆர் நோ சர்ச்? ஹாய். அப்படிப்பட்ட தேவன் யாவரு. வாங்க. Maybe we can add chairs at the back. We can add row 12, 13, 14. Amen? Amen. வாங்க. Amen church. Amen church. Yes or no church? மரித்து போன லாசருவே 4 நாள் ஐயா அந்த டூக்குள்ள இருந்த லாசருஸை எந்த மனிதன் முடிந்துச்சுன்னு நினைச்சாரோ எழுப்புனா தேவன் ஐயா. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? திராட்சை தண்ணியை சாதாரண தண்ணியை ஆக சிறந்த திராட்சை ரசமாக மாத்தின தேவன் யாவரு. அப்படிப்பட்ட தேவன் தான் சொல்லுகிறார், உன் கரத்தை நான் பிடித்திருக்கிறேன், நீ பயப்படாத, நீ திகையாத. ஆமென். நீ பயப்படாத, நீ திகையாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறேன் தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது ஐயா. ஆமென், ஆமென். சேனைகளின் கர்த்தரே உங்களோட துணை நிற்கிறாரா? நீங்க என்ன நிலையில இருந்தாலும் சரி, என்ன ஸ்தானத்துல இருந்தாலும் சரி. ஹாய், we welcome you in Jesus name. Amen. Amen. நீங்க என்ன நிலையில இருந்தாலும் சரி, நீங்க என்ன ஸ்தானத்துல இருந்தாலும் சரி, அப்பா சொல்லிருக்காரு, உன் கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாத, நீ திகையாத, நான் உனக்கு தேவனாகிய கர்த்தராக இருக்கிறேன் தேவன் சொல்லுகிறார் ஐயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு how many of you, can I see your hands in this place, all over this place from the front to the back? Amen. Amen. Yes or no? பாருங்க, அவர் faithful and true ஆக இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஐயா. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many lovers of God are in this place? எத்தனை பேர் தேவனை நேசிக்கிறவர்கள் இங்க இருக்கிறீங்க? தேவனை நேசிக்கிறவர்கள்னா தேவனோட வார்த்தையில போட்டிருக்கிறது, என்னை நேசிப்பவர்கள் என்னோட கற்பனைகளை கைக்கொள்வார்கள் தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. உண்மையிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைகளை நீ கை கொண்டு நீங்க உண்மையிலே தேவனுடைய வார்த்தை பிரகாரம் தேவன் உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்னா நீங்க தேவனை நேசிக்கிறவர்கள் ஐயா. Amen. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? He is faithful and true. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் சும்மா வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற தேவன் மாற்றம் இல்ல, ஆனா கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை அவர் முடிக்கிற தேவனாக இருக்கிறார். Only Jaden is saying amen. Baby Jaden. Amen. Amen church. வாக்குத்தத்த தேவன் கொடுத்த தேவன் என்னைக்குமே மாற மாட்டார் சுபாக்கா. ஆமென். வாக்குத்தத்த தேவன் என்னைக்குமே மாறாதவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு அந்த உறுதியோட அந்த விசுவாசத்தோட நீங்க சொல்றீங்க, ஆமா என் தேவன் எனக்கு வாக்கு கொடுத்தவர், மாற மாட்டார்னு சொல்றீங்க இந்த இடத்துல? Can I see your hands? பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இந்த 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 வார்த்தை உங்களுக்கு பாரமாக உங்களுக்கு தேவன் கொடுத்தார். And I pray that God is speaking to you right now. Is God speaking to you here? Elisha. ஐயோ, ரெண்டு தீர்க்கதரிசி இங்க தான் இருக்காங்க. ஈலாய்ஜாவும் எலிஷாவும். மோசஸ் பின்னால இருக்கிறாரு, ஜெரமாயா இன்னொரு தீர்க்கதரிசி பின்னால இருக்கிறாரு. ஐயோ, எசேக்கியேல் இருக்கிறாரு.
எல்லா தீர்க்கதரிசிகளாக இருக்க எஸ்ரா, all their names are John the Baptist, எந்த ஜான் தெரியல, நத்தனியல். ஐயோ உங்க பேரெல்லாம் சொல்லனா கோச்சிக்காதீங்க ஐயா, எல்லாரும் பேரையும் சொல்ல முடியாது. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எஸ் நோ சர்ச். பாருங்க, சில வாரங்களுக்கு முன்னாடி மே மாதம் 5வது மாதம் முதல் வாரத்துல நான் உங்களுக்கு யோசிப்பிக்க குறித்து நான் ஒரு போதனை போதித்தேன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? எப்படி நம் தேவன் தோற்று போகாத தேவனாக இருக்கிறான்னு சொன்னேன். அவன் நம்மளோட தேவன் என்னைக்குமே நம்மளை வெற்றியில நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆனாலும் தேவன் நம்மளை அழிவுக்குள்ள நடத்தவே மாட்டாருன்னு சொன்னேன். நீங்க என்ன நிலையில இருந்தாலும் சரி, என்ன ஸ்தானத்துல இருந்தாலும் சரி, தேவன் நீங்க இருக்கிற வண்ணத்துல தேவன் உங்களோட இருக்கிறார். அங்க தேவன் அந்த இடத்துலயும், அந்த துயரமான இடத்துலயும், அந்த பிரச்சனையின் நடுவிலையும் சரி, உங்களை மலைக்கு முன்பதாகவும் சரி, தேவன் உங்களை அந்த இடத்துல வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்னு சொன்னேன். ஆமாவாலியா? I said God never fails. ஆமாவாலியா? Is there ever history ever that God has failed? நீங்க எல்லாமே வேதத்தை படிக்கிறவர்கள், ஆண்டவர் தோற்று போனாருன்னு சொல்லி வேதத்துல எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா ஐயா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஐயா. நேற்று அவர் தோத்து போலனா இன்னைக்கு தோத்து போக மாட்டார் ஐயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் சேவித்துக் கொண்டு இருக்கிறோம். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? பாருங்க, யோசேப்போட வாழ்க்கையில குறித்து நான் பேசும்பொழுது, யோசேப்போட வாழ்நாள் முழுவதும் அவன் கடந்து போன ஒவ்வொரு ஸ்தானத்திலையும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு நிலையிலையும் கர்த்தர் யோசேப்போட இருந்தான் தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. அவன் அவங்க அப்பா வீட்டுல செல்ல பிள்ளையாக இருக்கும் பொழுதும் சரி, அவங்க அப்பா அவனுக்கு கொடுத்த அந்த பல வர்ணம் வஸ்திரத்தை அவன் போட்டு சுத்திட்டு இருக்கும் பொழுதும் கர்த்தர் இருந்தாரு. அவனை அடிமையாக அந்த மார்க்கெட்ல அடிமையாக நிர்மாணமாக அவனை நிக்க வைக்கும் போது கூட தேவன் இருந்தார் அவனோட. ஆமாவா இல்லையாங்க? போத்திபார் வீட்டுக்கு போத்திபார் அவனை அடிமையாக வாங்க பொழுது கூட அவன் அடிமை தடத்துல இருக்கும் பொழுது தேவனோட வார்த்தையில போட்டிருக்கிறது கர்த்தர் யோசேப்போட இருந்தாருன்னு சொல்லி. ஆமாவா இல்லையா? அவர் செய்யாத தப்புக்கு, செய்யாத பாவத்துக்கு, தேவனுடைய உண்மைத்துவத்துக்கு, தேவனுடைய காரியத்துக்கு அவர் நின்றபடி அவரை என்ன செய்தார்கள்? போத்திபாரோட மனைவியை அவரை சிறையில தூக்கி போட்டார்கள். ஆமாவா இல்லையாங்க? அவர் சிறையில இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது கர்த்தர் யோசேப்போட இருந்தாராம். புரியுதாங்க? தேவனுடைய குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது ஐயா, தேவன் அவனை ராஜாவுடைய அரண்மனைக்கு உயர்த்துற வரைக்கும், பார்வோட உயர்ந்த அதிகாரியாக உயர்த்துற வரைக்கும் கர்த்தர் அப்பயும் யோசேப்போட இருந்தார். ஆமென். நான் சொன்ன யோசேப்போட உடை மாறிக்கொண்டே இருந்தது. யார் அந்த சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணலையோ, நீங்க அந்த மெசேஜ், நீங்க அந்த ப்ரொஃபெட்டிக் மெசேஜ் நீங்க கேட்கலையோ, you can go to YouTube, our churchோட யூடியூப் இருக்குது, நீங்க அங்க போய் அந்த மெசேஜ் God never fails நீங்க கேட்கலாம். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையா? பாருங்க, யோசேப்போட உடை மாறிக்கொண்டே இருந்தது. என்னது? மாறிக்கொண்டே இருந்தது. எஸ் நோ சர்ச்? ஆமாவா இல்லையா? அப்பா கொடுத்த பல வர்ணம் வஸ்திரத்துல இருந்து நிர்வாணமாக இருந்து அப்பயும் அடிமையின் வஸ்திரத்திலிருந்து சிறைச்சாலை துணி வரைக்கும், அவன் அரண்மனைக்கு ராஜாவோட உயர்ந்த அதிகாரி வஸ்திரம் வரைக்கும் அவனோட வஸ்திரம் மாறிக்கொண்டே இருந்தது. அவனோட சூழ்நிலை நிலை மாறிக்கொண்டே இருந்தது. ஆனாலும் மாறாதவர் ஒருத்தர் அவனுக்கு அவரோட பட்சத்துல நிழலாகவே இருந்தார் ஐயா, அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவன் புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? His seasons kept changing. ஆமாவா இல்லையா? ஆனாலும் மாறாத தேவன் யோசேப்போட இருந்தார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன் ஐயா, நம்மளோட தேவன் ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனத்துல எழுதுனதுபடி போல நம் தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்னா, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமாவா
பாதையை கொடுப்பாராம். ஆமென். நீங்களும் நானும் ஆண்டவரோட மகிமைக்காக தேவன் நாடின பிளான்டிங் ஆஃப் த லார்டா இருக்கிறோம். அது எப்படி தமிழ்ல சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. பிளான்டிங் ஆஃப் த லார்ட் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? அவரால் நடப்பட்டவர்கள். ஆமென். ஓக் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதி உள்ளவர்களாக இருக்குமா? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? எத்தனை பேருக்கு புரியுதையா? எத்தனை பேர் சொல்லி பாஸ்டர் நீங்க பட்டாலும் ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கீங்க பாஸ்டர், மைக் லவுடா இருக்கு. புரியுதானே எல்லாருக்கும்? Can I see your hands? Amen. Amen. Hallelujah church. Hallelujah church. Yes or no? Amen. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க என் சாம்பலுக்கு பதிலாக தேவன் சிங்காரத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார்? ஆமென். நீங்க இன்னைக்கு தேவன் உங்களுக்கு துதிய உடையை கொடுப்பார்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆனந்த தைலத்தை தேவன் உங்க மேல அப்படியே ஊற்றும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Yes or no church? Yes or no church? பாருங்க தேவன் ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த அந்த தீர்க்க தரிசன சொப்பனம், அவனோட தீர்க்க தரிசன இலக்கை குறித்து கொடுத்தது எத்தனை வருஷம் எடுத்துச்சு ஐயா? எத்தனை வருஷம் எடுத்துச்சு? அன்னைக்கு நிறைய பேர் நோட்ஸ் எடுத்தீங்க, சொல்லுங்க பாப்போம். எத்தனை வருஷம் எடுத்துச்சு? 13 வருஷம் எடுத்தது. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் அது சொப்பனம் கொடுக்கும் போது 17 வயசு. யோசேப் ஃபாரோவனுக்கு நிக்கும் பொழுது யோசேப்பு 30 வயசு ஐயா. ஆமென். ஆனா ஆண்டவர் அவர் கொடுத்த வாக்க மாறினார் ஐயா. மாறினார் ஐயா. எந்த சகோதரர்கள் நினைச்சாங்களோ இவனை யோசேப்பை முடிச்சிட்டா, யோசேப்போட கதையை நம்ம முடிச்சிட்டா யோசேப்போட தேவன் கொடுத்த சொப்பனம் நிறைவேறாதுன்னு நினைத்தார்கள். ஆமாவாடியா? ஆனா அது மனிதனோட எண்ணம், அது மனிதனோட திட்டம். ஆனா என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில இருக்கிற தேவனோட திட்டம் தான் நிலைத்து இருக்கும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? மத்தவங்க உங்களை பார்த்து லேபல் பண்ணா இவங்க இப்படிதான் 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 சொல்லி, ஆனா உங்களுக்கு தெரியும் உங்களோட உள்ளம் தேவனோட எப்படி நீங்க இணைந்து இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். தேவனோட நீங்க எப்படி நடந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். தேவனோட நீங்க எப்படி உறவாடி கொண்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஐயா. ஆமாவா இல்லையா? தப்பா ஏதாவது சொல்றேனா? ஆமாவா இல்லையா? People can keep labeling you. Yes or no church? But God knows who you are. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? Yes or no? தேவன் அவனுக்கு கொடுத்த திட்டம், தேவன் அவரோட நேரத்துல ஐயா, யோசேப் எதிர்பார்த்த நேரத்துல இல்ல, யோசேப் இதுதான் சரியான நேரத்துல நினைத்த நேரத்துல இல்ல. ஆனாலும் யோசேப்போட எப்ப ஆண்டு அந்த நேரத்தை குறிச்ச God's appointed timeல தேவன் வழிகளை திறந்து விட்டார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? Yes or no church? 13 வருடத்துக்கு அப்புறம் தேவன் அதை நிறைவேற்றினார் ஐயா. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? யோசேப்போட தேவன் தான் உங்களோட தேவனோ என் தேவனோ? ஆமாவா இல்லையாங்க? Yes or no? He came to pass because God fulfilled it. யோசேப் அநேக சூழலை கடந்து போனாரு. அநேக அவமானங்கள், துன்பங்கள், கேவலமான சூழ்நிலைகள் கொண்டு போனார்கள். அந்த நிலைக்கு விட்டார்கள். தலை தூக்க மாட்டான். இதோட அவன் there's no more Joseph. Joseph's story is over. We're not going to hear about Joseph anymore நினைச்சார்கள். ஆமாவா இல்லையா? ஆனா அவங்களுக்கு தெரியாது ஐயா, வாக்குத்தத்தத்தை கொடுத்ததே மகா பெரிதான, யாரும் அசைக்கப்பட முடியாத, யாரும் அழிக்க முடியாத, நீதி உள்ள, மேன்மை உள்ள மெய்யான தேவனே. அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல 13 வருஷத்துக்கு அவங்களுக்கு தெரியாது அவங்களோட சொந்த சகோதரர் தான் தேவன் அடுத்த பிரைம் மினிஸ்டராக அவங்க உயர்த்தி வைத்திருக்கிறாருன்னு. ஆமாவா இல்லையா? He's your God and my God. He's the God you and I serve. The Elijah now, your present condition will be different from the Elijah 10 years from now. It depends who is with you. Is God with you?
That's the question. Jeremiah, is God with you? ஆமாவா இல்லையா? அவருக்கு சத்தியமா இருக்கா? ஆமா இல்லையா? That's the question. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? யோசேப்பு அவர் கடந்து போன சூழ்நிலையை அவர் விசுவாசிக்கலையா? அவர் கண்களாக பார்த்து கொண்ட சூழ்நிலைகளை அவர் நம்பிக்கை வைக்கல. ஆனாலும் அவர் he didn't trust the process. He didn't trust what he was going through, but he trusted God Almighty. He trusted the God of his life. Yes or no, Sharmila ma? Right? Who did Joseph trust? He trusted the God of his lifetime. Amen? எந்த பாரோ யோசேப்போட தேவனை இருக்கிறது காணனாரோ, இன்னைக்கு அதே தேவன், நம் தேவன் உங்களோட இருக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிறவங்க தேவனை காணுவார்கள் உங்களோட வாழ்க்கையில. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா? ஆமென். எப்படி ஃபாரோ பார்த்தாலோ, ஃபாரோவே சொன்னார் ஐயா அவரோட வார்த்தையினால, தேவனோட வசனத்துல. I go read Genesis 37 to 50. இது நான் ஏற்கனவே preach பண்ணிட்டேன். ஆமாவா இல்லையா? நீ விசேஷித்த தேவ ஆவியானவர் பெற்றவனாக இருக்கிறேன். You are a man with the spirit of God, the living spirit of God. Amen. பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து இருக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியானவர் எப்படி சொல்றாங்க, நிரப்பப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுவர்கள் என்னைக்குமே வித்தியாசமாக இருப்பார்கள். ஏனென்றால் நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க சுமந்து கொண்டிருக்கிறீங்க, தேவனுடைய அடையாளத்தை நீங்க சுமந்து கொண்டிருக்கிறீங்க, தேவனுடைய வல்லமையை நீங்க சுமந்து கொண்டிருக்கிறீங்க. ஏனென்றால் நம்மளோட சரீரம் பரிசுத்த ஆவியானவரோட ஆலயம் தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு எப்படி அன்னைக்கு ஆண்டவர் யோசேப்போட நின்று துணை நின்று தேவன் பலப்படுத்தினாரோ யோசேப்பு, இன்னைக்கு அதே தேவன் சொன்னதான ஐயா உங்கள்கிட்ட வாக்குத்தத்தத்தை, உங்களோட கரத்தை யாரு பிடிச்சிருக்கிறா? பிரதர் ராஜ் அப்பா பிடிச்சிருக்கிறார். Amen. Doesn't matter who is standing with you, who is not standing with you. The God who called me is faithful. The God who made you is faithful. He who called you is faithful in all your situations. Yes or no? Circumstances. He is true God. He is a true and living God. உங்களோட வலது கரத்தை பிடித்திருக்கிறார் ஐயா. நீ பயப்படாதன்னு சொல்றாரு. How privileged are we? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, எந்த நேரத்திலும் அவர்கிட்ட நான் ஓட முடியும். ஏன்னா அவர் கரத்தை பிடித்திருக்கிறார், சரக்கி விழுவ விட மாட்டார். ஏன்னா ஏற்றமாங்க நீங்க அவரோட கையை உதறிட்டு எங்கேயும் ஓடல, நீங்க அவரை கையை பிடிச்சிட்டு சார்ந்து இருக்கிறீங்களே, உங்களை எப்படி சொல்லுவாங்க, he won't let you skip. எப்படி சொல்லுவாங்க, வலிக்க விழுவ தேவன் விட மாட்டார். வலிக்கு விழுந்த மாதிரி இருக்கும், தள்ளப்பட்ட போல இருக்குதோ. ஆமாவா இல்லையா? ஆனாலும் தேவன் உங்களை மறுபடியும் பலப்படுத்தி நீங்க ரொம்ப வருது எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? தேவன் உங்களோட துணை நின்று உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். I don't know if you can see, but God is a God who stands with you and strengthens you. If without God you would have been dead in that accident. Remember guys, I told you about an accident that our friend here. Today you are safe and sound. God protected you from something even worse, right? Because God is faithful to you. Amavaliya. Yes or no church? Right? நீங்க எல்லாரும் என்ன சூழ்நிலையில நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தான் தெரியும். என்ன மன பாரம், என்ன மன கவலையில நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். தேவன் உங்களோட why you give me eyes? Okay, தேவன் அம்மா, I know there's so many things the Lord is saying that you're going through. Right? A lot of challenges. But I want you to know that the God of Joseph is your God. You're not alone. He's a God who never abandons and forsakes. He's holding your right hand. Amen? The Lord is holding your right hand.
புரியுதாங்க என்ன சொல்றேன்? Yes or no, church? Huh? Yes or no, Ezekiel? Do you know God has called you and appointed you? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? Yes or no, church? பாருங்க, நான் உங்களுக்கு முன்னிக்கல இது பின்னால நடந்த யாராவது ஆமென் சொன்னீங்களா? Amen, church. Yes or no, church? Yes or no, church? Do you want me to keep the second part or do you want me to preach next week? Hallelujah. Yes or no, church? Hallelujah. Yes or no, church? Amen. Hallelujah. பாருங்க, இவ்வளவு நேரம் பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவீங்க, தேவன் யோசிப்போட இருந்தார், தேவன் யோசிப்போட இருந்தார், தேவன் யோசிப்போட இருந்தார். ஏன் திரும்பாங்க தேவன் யோசிப்போட இருந்தாரு? ஏன் சொல்லுங்க? ஏன்னா யோசேப்பே தேவனுக்குள்ள நிலைத்திருந்தான், தேவனுக்கு பயபக்தியோட வாழ்ந்து கொண்டு இருந்த ஒரு மனுஷனாக இருந்தான். தேவனுடைய வார்த்தை கை கொண்டு தேவனுடைய பிரசன்னத்தை நேசித்தவனாக இருந்தான். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no, church? He was a man after the heart of God. He pursued God. He loved the presence of God. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? யோசேப்பு தேவனுக்குள்ள நிலைத்து இருக்கிறபடினாலதான் தேவன் யோசேப்போட இருந்தார் ஐயா. ஆமென். இன்னைக்கு இந்த காலத்துல நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா, ஆண்டவர் பாத்துக்குவாரு, ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு பாப்பாங்க. ஆனா அவங்க உலகத்தை மாதிரியே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. உலகத்துக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. உலகத்துக்கும் ஆண்டோட வார்த்தை சொல்லுங்க கட்டளைகளுக்கும் வித்தியாசமே இருக்காது. அந்த நேரத்துல என்னாவது நடந்தாக்கா, ஓ ஆண்டருக்கு கண்ணு இல்லையா மூக்கு இல்லையா, ஆண்டரை பாதுகாக்கலன்னு ஆண்டரை குறை சொல்லுவாங்க. ஆமா இல்லையா? ஆனா தேவனோட வார்த்தையில போட்டிருக்கிறது, நம்ம தேவனை நேசித்தவர்களாக இருந்தோம்னா முதலாவது நம்ம தேவனுடைய கற்பனைகளை, அவரோட கமாண்ட்மெண்ட்ஸே ஒபே பண்ணணும். எஸ் or no, church? ஆமாவா இல்லையாங்க? எஸ் or no, church? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Joseph was a lover of God. அவன் எந்த விஷயத்திலயும் எந்த சூழ்நிலையும் யோசேப் தேவனை விட்டு கொடுக்கவும் இல்லை, தேவனை விடுவோம் இல்லை. போத்திபாரோட மனைவி அவனோட தப்பான உறவுக்குள்ள அவனை தினந்தோறும் தினந்தோறும் தப்பான உறவுக்குள்ள அவனை வழி நடத்துறதுக்கு she tried. ஆமாவா இல்லையாங்க? ஆனாலும் பாருங்க, அந்த இடத்துல யோசேப் போத்திபார் பத்தி அவ்வளவு பேசல. ஆனா யார் பத்தி சொன்னா, நான் எப்படி இந்த மாதிரி மகா பெரிதான கொடூரமான பாவத்தை தேவனுக்கு எதிராக நான் பாவம் செய்ய முடியும்னு சொன்னான். ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி அடிமை ஸ்தானத்துல இருந்தோம், தேவனை விட்டு கொடுக்கலையா, தேவனை விடவில்லையா. He said, how can I commit this great wickedness against God? அவனோட உள்ளம் யார் மேல இருந்தது? அப்படியாக தேவன் மேல இருந்தது, தேவனுக்குள் இணைந்து இருந்தது. ஆமாவா இல்லையா? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? அப்படிப்பட்ட ஜனங்களை தான் இந்த கடைசி காலத்துல, கடைசி கால சபையாக நீங்களும் நானுமாக இருக்கிறோம். தேவனோட வார்த்தையில போட்டிருக்கிறது, கடைசி கால சபை எப்பவுமே தேவனுடைய கூக்குரலை கேட்கிற சபையாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால வழிபடுகிற சபையாக இருக்கும், வழி நடத்தப்படுகிற சபையாக இருக்கும். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Yes or no? We cannot love the world. நம்மளோட சொந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருந்து தேவனின் தேவனாகிய கர்த்தர் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. You cannot be a lover of the world and the lover of God. You only can choose one. நீங்க இரண்டு மாஸ்டர்ஸை நீங்க சர்வ் பண்ண முடியாது. நான் எனக்கும் சொல்லிக்கிறேன். ஆமாவா இல்லையா? நம்ம ரெண்டு மாஸ்டர்ஸை முதலாளிகளை சர்வ் பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, ஆமா பாஸ்டர், இல்ல நான் ஃபுல் டைமும் செய்றேன், நான் பார்ட் டைமும் செய்றேன், எனக்கு ரெண்டு பாஸ் இருக்காங்க. நான் அதை பத்தி சொல்லலையா? நம்மளோட வாழ்க்கையில ரெண்டு எஜமானி இருக்க முடியாது. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொன்னாரு. யாராவது ஒருத்தரை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். நீங்க உலகம் பிரகாரம் நீங்க வாழ போறீங்களா, இல்ல ஆண்டவர் வழிகளை கூட ஆண்டவர் பிரகாரம் ஆண்டவரோட வார்த்தைக்குள் நிலைத்திருந்து நீங்க வாழ போறீங்களா?
தேவனோட வார்த்தை தான் நம்மளோட வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கிறது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், நம்ம பேசுகிற ஒவ்வொரு பேச்சையும், நம்ம வாழ்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி தெரியுமா இருக்கணும்? தேவனோட வார்த்தை பிரகாரம் தான் இருக்கணும். ஏன்னா தேவனோட வார்த்தை தான் நம்மளோட வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாக இருக்குது. The word of God is the standard for our life. No compromise, nothing less, nothing more, nothing minus, nothing more. சில பேர் டிபேட் பண்ணுவாங்க அந்த காலத்துல. அது அந்த காலம். இப்ப பரவாயில்ல, ஐயா ஆண்டவரே சொல்லியிருக்காரு, அவர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர்னு. அப்புறம் அவரோட வார்த்தை மட்டும் நம்ம எப்படி மாத்திக்கிட்டே இருக்க முடியும்? ஆமா இல்லையா? மோசையோட காலத்துல அது பாவமா இருந்துச்சுன்னா இந்த காலத்துல அது பாவம் தான். We cannot keep changing the word of God to suit நம்மளோட லைஃப் ஸ்டைல. நம்ம கம்ஃபர்டபிளா இருக்கிறது ஆண்டோட வார்த்தையை அங்கேயும் இங்கேயும் ட்விஸ்ட் பண்ணிட்டு நம்ம வாழ முடியாது. ஆமாவா இல்லையாங்க நான் சொல்றது? யார் சொல்றீங்க? பாஸ்டர் இல்ல பாஸ்டர் நீங்க தப்பா பேசுறீங்க. சொல்லுங்க போங்க, யார் சொல்றீங்க? Everybody agree with the word of God, right? Yes or no, church? Amen? Today choose. We cannot be a lover of the world and also a lover of God. தேவனை நேசிக்கிறவர்கள் வித்தியாசமாக இருப்பார்கள். புரியுதா என்ன சொல்றேன்? You cannot dress the same way as the world. You cannot speak the same language the world is speaking. அவங்க கெட்ட வார்த்தை பேசிட்டு சுத்திட்டு இருந்தாங்கன்னா நம்மளும் கெட்ட வார்த்தை பேசிட்டு சுத்திட்டு இருக்க முடியாது. ஸ்டேட்டஸ்ல ஒரு பாகம் வந்து தேவனோட வசனத்தை போட்டுட்டு இன்னொரு பாகம் வந்து நீ உலகத்துல மாதிரி வாழ்ற மாதிரி நம்ம போட முடியாது ஸ்டேட்டஸ். Who are you representing? Are we representing Christ or are we representing the world? புரியுதாங்க என்ன சொல்றேன்? Yes or no? You cannot follow the standard. We cannot follow the standards of the world, church. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? Yes or no? பாருங்க, if I will be an irresponsible pastor if I don't share the word of God, the wholesome truth of the word of God. Amen. தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது be holy as I am holy. ஆமாவா இல்லையா? Yes, you will have temptations. Yes, you will have weakness. But it is better to go to God and process it with God rather than living it like the world. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? யாருக்கு புரியல சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது பாஸ்டர்? I understand what you are saying. Amen. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? தேவனோட வார்த்தையில போட்டிருக்கிறது தேவனோட வார்த்தையை கண்ணாடி போலயா நம்ம படிக்க 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 தேவனோட வார்த்தை நம்ம படிக்க 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 தேவனோட வார்த்தை நம்மளை அப்படியாக சுத்திகரிக்கும். தேவனோட வார்த்தை நம்ம சிந்தையை அப்படியாக புதுப்பிக்கும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? தேவனோட வார்த்தை அப்படியாக நம்மளோட உள் மனிதனை அப்படியாக கட்டி எழுப்பும். கிறிஸ்துவின் சாயலாக அப்படியாக நம்ம மாறிக்கொண்டே இருப்போம். We will be transformed into the likeness of Jesus day by day. It's a journey of a lifetime. புரியுதாங்க என்ன சொல்றேன்? Yes or no, church? Yes or no, church? All right, I finished with this here today. I don't want to go to the second part because I will need a lot of time to minister in the prophetic grace. All right, I'll continue that next week. ஒரு இந்த ஆராதனைக்கு தேவன் எனக்கு ஒரு வல்லமையான வார்த்தை உங்களிடம் பேசுறதுக்கு தேவன் கொடுத்தார். அது அடுத்த வாரம் நான் உங்களோட இடத்துல நான் அதை பேசுவேன். Amen. How many of you are ready to hear about what God can do next week? Can I see your hands? எத்தனை பேர் அடுத்த வாரம் வர மாட்டீங்க? அவர் வர மாட்டாரா? Okay. Amen. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Amen. You understand in our church? Today I want to tell you that the God of Joseph is your God today. Amen. He is the great almighty God. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார் ஐயா. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Amen. பாருங்க, ஆண்டவர் வந்து
நான் இந்த இடத்துல நான் அப்படியே போதித்துக் கொண்டு இருக்கிற போது சில காரியங்கள் தேவன் அப்படியே எனக்கு காமித்துக் கொண்டு இருக்கிறாரு. I just want to minister the prophetic grace to you. There is someone here. பாருங்க, அநேகர் திருமணம் பண்ணவர்கள் இருக்கிறீங்க. ஆமென். அநேகர் திருமணம் பண்ணவர்கள் இருக்கிறீங்க, இளம் தம்பதிகளும் இருக்கிறீங்க, கொஞ்சம் வயசான தம்பதிகளும் இருக்கிறீங்க. There's someone here that I don't know who is it, but you are praying for a child. You are praying for a child. Amen. அப்படியே நீங்க ஒரு குழந்தைக்கு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. என்ன நிலையில ஸ்தானத்துல நீங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு ஒரு காமிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு அழகான பெண் குழந்தை தேவன் காமிக்கிறார். அந்த அழகான பெண் குழந்தை தேவன் கொடுப்பார் தேவன் சொல்கிறார். Amen. God, I see the child. I see the face of the child. She's so beautiful. I see her features. I see her hand carrying the child. And the Lord says He will give you that child. She's a daughter. She's a girl. She's a beautiful girl. Amen. Amen. இன்னொரு காரியம் தேவன் அப்படியே இந்த வெளிப்படுத்துற ஒரு காரியம் என்னன்னா, there's a person here. உங்களோட பாடியில ஒரு ஸ்பெசிபிக் பகுதியில நான் வெளி தோற்றத்துல நான் சொல்ல விரும்பல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் முதல்ல நான் போதனை ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், சொல்லுங்க. பாருங்க, ஒரு காரியத்தை தேவன் அப்படியே என்கிட்ட காமிக்கிறார். உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்பெசிபிக் லொகேஷன். அது சொல்லும் போது அந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன காமிக்கிறார்னா, உங்களோட பாடியில இருக்கிற ஒரு ஸ்பெசிபிக் லொகேஷன்ல உங்களுக்கு ஒரு அன்கண்ட்ரோலபிள் itch ஓகே, ஒரு அன்கண்ட்ரோலபிள் itch உங்களோட பாடியில இருக்குது. you cannot control. நீங்க மெடிகேட் பண்ணிட்டீங்க, நீங்க டாக்டரை போய் பார்த்துட்டீங்க, ஆனாலும் அந்த itch உங்களுக்கு பயங்கரமான அந்த itchiness உங்களை விட்டு போகவே மாட்டுது. and you are frustrated right now, but the Lord is saying right now in Jesus name, that is an unclean spirit. அது இப்பொழுது அது வெளியாகும், அது மறுபடியும் உங்களை தொந்தரவு பண்ணாதுன்னு தேவன் சொல்லுகிறார். Amen. Can you just receive that word? Amen. That unclean spirit will leave in the name of Jesus right now. Can you receive it? Whoever you are, just receive it right now. Say, Lord, let it be done to me in Jesus name. Father, I receive your touch in Soloma. Can you just receive that? In Jesus name. Okay. And there's also a person here. நீங்க அப்படியே நல்லா கேளுங்க. Jaden, receive it in Jesus name. Alright. பாருங்க, ஒரு வார்த்தை, there's someone here you want to travel far. தூரமா போய் சில காரியங்கள் செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க. I don't know what is that. ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தைனா traveling far பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா தேவன் சொல்லுகிறார், அது உனக்கு என்னோட சித்தம் இல்லைன்னு தேவன் சொல்லுகிறார். God is saying don't go. நீங்க அது உங்களோட சொந்த பலத்திலயோ, சொந்த முயற்சியிலயோ, சொந்த எண்ணத்திலயோ நீங்க ஒண்ணுமோ நீங்க செய்ய பாக்குறீங்க. I don't know, maybe it could be a business or traveling somewhere, relocating or trying to achieve something by your own strength. But the Lord is saying, it's not my will for you. God is saying, don't go. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Alright, receive that word right now. Go back home and pray and ask God to lead you if you are the person. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இன்னொரு வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் என் ஆவியில போட்டுக்கொண்டே இருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, fibromyalgia. It's a medical condition. Somebody here, உங்களுக்கு டாக்டர் உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணிருக்கலாம். fibromyalgia ஒரு வைட் ஸ்ப்ரெட் பெயின் உங்களோட உடல்ல, உங்களோட மசில்ல இருந்து அப்பப்ப அங்கங்கெல்லாம் வலி, ஒரு பயங்கரமான வலி, consistent வலி. And I see the hand of God just touching a person's forehead just like that, and the Lord is turning your situation over tonight. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா? Amen. ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றுகிறதை நான் பார்க்கிறேன். Amen. அந்த டாக்டர் கொடுத்த அந்த ரிப்போர்ட் fibromyalgia. God is cancelling that and God is restoring your body in Jesus name. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Amen. Amen. Can you receive that healing?
In Jesus name, I just feel God want to heal his people tonight. புரியுதாங்க என்ன சொல்றேன்னா, இன்னொரு காரியம், உங்களுக்கு இங்க எப்படி சொல்லுவாங்க, elbow joint, your elbows, உங்களுக்கு you have a persistent pain. That means நீங்க ரிலாக்ஸா இருந்தாலும் சரி, உங்க மெத்தட்ல நீங்க அமர்ந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒண்ணுமோ அங்க பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வலி, ஒரு கன்சிஸ்டன்டான வலி உங்களோட எல்போல அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறது. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Yes or no, church? And God is going to heal your condition right now. It's whether you believe it or not. Amen? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா? தேவன் செய்வாருன்னு. ஆமென். தேவன் செய்வார் ஐயா. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? And I see ஒரு குடும்பம் இருக்கிறீங்க, உங்களுக்கு எதிராக அநேக ஒரு இருளான காரியங்கள், forces of darkness அப்படியாக உங்களுக்கு எதிராக எழும்புகிற மாதிரி, அது கூட இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். பட் ஆனாலும் அவங்க கூடுறதுக்கு எல்லா பக்கத்திலும் அந்த forces of darkness try to come together, but it cannot come together because there's a bright glory and light of God that is breaking the darkness. Amen. தேவனோட மகா பார்க்க முடியாத ஒரு ஒளி அப்படியாக அந்த நடுவில், அப்படியாக அந்த இருளில் அந்த forces-ஓட ஒளியை உடைத்து கொண்டே இருக்குது. புரியுதாங்க? இன்னைக்கு தேவன் சொல்றார், நான் உனக்கு நிற்பேன். தேவன் சொல்லுகிறார், God is saying, if I am for you, who can be against you? Who can be against your family? Who can be against your children, church? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஒன்னு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் கால் சரி, or your right hand leg, உங்களுக்கு அப்படியே ஒரு you have a pain like ஒரு மாதிரி இந்த just this whole part அப்படியே ஒரு எலக்ட்ரிசிட்டி போல ஒரு மாதிரி வலி அப்பப்ப ஜுட் ஜுட் ஜுட். யாரு அம்மா நீங்களா? alright, தேவன் உங்களை நேசிக்கிறபடி தான் தேவன் வெளிப்படுத்துறார். Amen. Can I see the elbow pain here? Amen. நீங்க கடன் போக நீங்க தானா? ஓகே, இவங்க என்னோட தாயார் தான், ஆனா எனக்கு தெரியாது. ஓகே, நினைக்காதீங்க ஓ இவங்க நோ 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 இஸ் தி ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா மோஸ்ட் அவங்க வீட்டுக்கு போனே தான் சொல்லுவாங்க என்கிட்ட. ஆமாவா இல்லையா? ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடினா. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எஸ் நோ எஸ் நோ. Brother Raj, there are forces of darkness that is coming against your family. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? But I see the Lord's bright light in the midst of your family. The glory of the Lord is upon your family. Your family is untouchable, the Lord says. உங்களோட குடும்ப தேவன் சொல்றார், உங்க நடுவில் நான் மகிமையாக இருக்கிறேன் தேவன் சொல்றார். ஆகையால் எந்த forces of darknessனால உங்களோட குடும்பத்தை நேரெடுக்க முடியாது. எனக்கு நேருக்கு நேராக, என்னோட அதிகாரத்துக்கு, என்னோட வல்லமைக்கு நேருக்கு நேராக நிக்க முடியாது தேவன் சொல்லுகிறார். Amen. தேவன், நான் சும்மா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், ஆனா நான் சொல்லுகிறேன், தேவனுடைய மகிமை, ஒரு வெளிச்சமான ஒரு மகிமை உங்க நடுவில் நான் பார்க்கிறேன். ஆமென். ஏதோ இருளான காரியங்கள் வருது, ஃபைட்டிங் லைக் war அப்படியே வருது உங்களை சூது கொள்றதுக்கு, ஆனா அது ஒண்ணா சேரவே இல்லை அந்த எல்லா process-உம். ஏன்னா தேவனோட மகா பெரிதான மகிமை அப்படியே அது உடைத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். God's eyes is upon your family, and this is the season of the prophetic fulfillment of God's will over your life. Amen. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Yes or no church? Yes or no church? பாருங்க, இன்னைக்கு நான் அநேக காரியங்கள் சொன்னேன். I want you to receive that word, and I believe that God's healing anointing is in this place. இந்த வாரம் முழுதும் நான் இந்த ஆராதனைக்கு நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் சொன்ன ஒரு காரியம், சுபாக்கா, I want to heal my people. God said, I want to heal my people. Amanda, I want to heal my people. Amen. மனம் உடைந்து போயிருக்கிறதா? எதிர்காலத்தை குறித்து பயமா? மனிதன் எதிர்பார்ப்புகளை குறித்து பயமா? முடிந்து போன காரியத்தை குறித்து அநேக துன்பங்களா? தேவன் சொல்றார், நான்
I want to heal you, the Lord says. நான் இல்லையா, உங்க அப்பா சொல்லுகிறாரு, I want to heal you சொன்னார். இந்த வாரம் முழுவதும் நான் ஜெபிக்கும் போது தேவன் சொல்லிட்டே இருந்தாரு, my healing anointing is in this place. I want to heal my people சொன்னார். Amen. புரியுதாங்க? And the Lord says, I see like a picture of Jonah. Okay, ina Elijah wa Jonah மாத்திட்டாங்க. Okay. Okay. God has a specific appointment for you, specific assignment and call for you over your life, like that of Jonah. You will preach repentance to many people, but it's time you find a home to be planted, and it cannot be a touch and go process. Today God I'm with you, tomorrow God I'm not with you. Keep running the race with him, don't run away from him. You are called from your mother's womb. God has anointed you, Elijah, and appointed you from your mother's womb. You can understand, right? Yes. And God has a specific call and assignment over your life. I see the word Jonah ஆண்டு சொல்றாரு. ஜோனா எப்படி அந்த நினைவே பட்டணத்தை தேவனுக்கு மனம் திரும்புதல் பக்கத்துல திருப்பினாரோ, தேவன் சொல்றார், I will use you, your vessel. You are the plan of God. When you allow God, God is going to turn many into repentance through you. புரியுதாங்க என்ன சொல்றேன்? Son, you are already called, but you have to start rise up and function the call. புரியுதாங்க என்ன சொல்றேன்? Stop looking around anymore. It's your place of appointment to serve and rise up and serve God. புரியுதாங்க என்ன சொல்றேன்? Yes or no? மனசுல எங்க பாஸ்டர் வந்து மோ சொல்றாங்க, அப்புறம் வீட்ல போய் திட்டுறது, ஆமா இல்ல தானே? ஆமாவா இல்லைங்க? How many of you believe what God is saying in this place? Amen. How many of you want the healing touch and anointing of God? எத்தனை பேர் முன்னில இருந்து பின்னால வரைக்கும் you want the healing touch of God? Can you just lift up your hand all over this place? உங்க கரத்தை உயர்த்திக்க. தேவன் நம்ம மத்தியில தான் இருக்காரு. Alright? Just say, Lord, just come and heal me, oh God. ஆண்டவரே, என்னை வந்து அப்படியே சுகப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, மன ரீதியாக இருக்கலாம் ஆண்டவரே, சிந்தை பிரகாரம் இருக்கலாம் ஆண்டவரே, என்னை வந்து அப்படியே சுகப்படுத்துங்க ஆண்டவரே. நிறைய பேர் சில நேரத்துல நினைச்சு அழுறீங்க. சில பேர் நான் பாக்குறேன், I see some people சில காரியங்களை கொடுத்து சும்மா அழுறீங்க. நினைச்சு நினைப்பு வரும்போது தான் அழுறீங்க. தேவன் அதை சுகப்படுத்த போகிறார். I just said ஒரு காட்சி எனக்கு தேவன் காமிச்சார். என்ன காமித்தார்னா, right, the Lord, I see this, you breaking down, இப்பயும் தேவன் அந்த காட்சியை எனக்கு காமித்து கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க விழுந்து அழுறீங்க. அப்ப நடந்த மனம் கசந்து, மனம் பேப்பர் டிஷ்யூ மாதிரி கசந்து அழுறீங்க. அப்பா சொல்றார், ஐயா மகனே, நீ இந்த மாதிரி சும்மா அழுறதுக்கு நான் உன்னை படிக்கல. எனக்குள்ள நீ மகிழ் கூறு தேவன் சொல்லுகிறார். எனக்குள்ள நீ சந்தோஷமாக இரு தேவன் சொல்லுகிறார். ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்துவோமா, ஆண்டவரே நன்றி சொல்லுவோமா, சொல்லுமா, அப்பா நீ என் ஜீவன் சொல்லுவோம். Can you just worship the Lord in this place? Yes, பரவாயில்ல, அப்படியே அமர்ந்துருங்க. அப்பாவோட கரம் இங்கதான் இருக்கிறது, அப்பாவோட பிரசனம் இங்கதான் இருக்கிறது. அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்துல.